போட்டிங் போகிறதுக்காக நம்ம புறப்பட்டுருக்கலாம். இந்த பிளேஸ்ல வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருப்பாங்க இந்த கடற்கரையில். பட் இன்னைக்கு வந்து அன்யூஷுவலாக வந்து ரொம்ப கூட்டமாக இருக்காங்க. போட்டிக்கு போகிறதுக்காக இவ்வளோ பெரிய கியூவில் நிற்கிறாங்க. ரெண்டு சைட்லையுமே வந்து கியூ இருக்கு. இந்த சைடு ஒரு கியூ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு கியூ ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்காங்க. சரி, நம்மளும் கியூவில் போய் நிற்கலாம். டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்துட்டோம். ரெண்டு டைப் ஆஃப் டிக்கெட் இருக்குது. 50 ருபீஸும் இருக்கு, 200 ருபீஸும் இருக்கு. நம்ம 50 ருபீஸ் டிக்கெட்ல நம்ம போகலாம். எப்படியோ தப்பிச்சு போட்டு உள்ளுக்க வந்துட்டோம். பார்க்கலாம், ஒரே சத்தமாக இருக்கு. உட்காரத்துக்கு இடம் கிடைச்சிருக்கு. விவேகானந்த ராக்ல போய் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ டைரெக்டாகவே நான் வந்து விவேகானந்தா ராக்கு, விவேகானந்தா பிளேஸு, அந்த கடல், 3 கடலும் சங்கமிக்கிற பிளேஸு, போட்டிங் எல்லாம் நானாகவே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் போய் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக தேங்க்யூ. விவேகானந்தா ராக் போகிறது வெரி எக்ஸலண்ட். ஒரே சத்தமா இருக்கு, நம்ம எதுவும் பேச முடியல. நம்ம விவேகானந்தா ராக்ல இறங்கி பேசலாம். விவேகானந்தா ராக்கோட வியூ ஆரம்பத்தில் தான் அந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, விவேகானந்தா ராக் மெமோரியல். பட் செம்ம காத்தடிக்கிறதுனால நம்மளால வந்து பேச முடியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நான் எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து அந்த டைட்டில் கார்டு மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் ரீட் பண்ணுங்க கண்டிப்பாக.
நான் நிறைய வாய்ஸ் ஓவர் பண்ணல. ஏன்னு சொன்னா, ரியலாவே ஒவ்வொருத்தர் அந்த போட்டிங் போகும்போது எப்படி என்ஜாய் பண்றாங்க, அவங்களோட ரியலாவே அவங்களோட வாய்ஸ், அவங்களோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால நான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்களோட வாய்ஸவே அப்படியே வந்து அங்க நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். தியான மண்டபம், மெடிடேஷன் ஹால். நிறைய பேர் உள்ள போவாங்க, பீஸ்ஃபுல்லா உட்காந்துருந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. பக்கத்துல வந்து புக் ஸ்டால். இது புக் ஸ்டால். இப்படி நம்ம விவேகானந்தா ராக் வரும்போது லைன்ல ஏகப்பட்ட கியூல நம்ம வந்து ரவுண்ட் அடிச்சு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் இப்ப லாஸ்ட்ல பாருங்க, அவங்க இருக்கிற வந்து ரிட்டர்ன் போகிறதுக்காக தான் விவேகானந்தா ராக்கு மண்டபம், அவங்களோட மெடிடேஷன் ஹால் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகனா அந்த லாங் கியூ நின்று இருக்கிறாங்க. நம்மளும் அந்த கியூல நின்று தான் போகணும். இப்ப நின்னா தான் நம்ம வந்து ஒரு 5 o'clock தான் லாஸ்ட் அந்த போட்டிங் போல இருக்கு, நம்ம போக முடியும். ஓகே, வாங்க நம்ம கியூல போய் நின்றுலாம் இப்போவே. நான் நிறைய வாய்ஸ் ஓவர் பண்ணல. ஏன்னு சொன்னா, ரியலாவே ஒவ்வொருத்தர் அந்த போட்டிங் போகும்போது எப்படி என்ஜாய் பண்றாங்க, அவங்களோட ரியலாவே அவங்களோட வாய்ஸ், அவங்களோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால நான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்களோட வாய்ஸை அப்படியே வந்து அங்க நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ டைரெக்டாகவே நான் வந்து விவேகானந்தா ராக்கு, விவேகானந்தா பிளேஸு, அந்த கடல், 3 கடலும் சங்கமிக்கிற பிளேஸு, போட்டிங்கு எல்லாம் நானாகவே என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் போய் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக தேங்க்யூ.